ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கடல் யாத்திரிகன் விலாக்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பார்க்குறப்ப பொங்கல் முடிஞ்சு தான் பார்ப்போம். அதனால் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வீட்டு பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் மற்றும் ஜனநாயகன் பொங்கல் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். தளபதி விஜய் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இதான் லாஸ்ட் படம். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனாட்டும் ஆகலட்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரிவிலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். அதை கவலைப்பட வேண்டாம். இது நாள் வரைக்கும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ண என்ன சொல்கிற டான்ஸு, காமெடி, ஆக்ஷன் அனைத்துக்கும் நன்றி. ஏன்னா இவெல்லாம் ட்ரிபியூட் பண்ணுற நினைக்காதீங்க. ஏதோ நமக்கு இது இந்த இந்த மூமெண்ட்டை விட்டு வேறு மூமெண்ட் நம்ம பேச முடியாது. அதனால் வாழ்த்துக்கள். என்ன சொல்கிறது, அரசியல்வாதி ஆகிட்டாப்புல. அரசியல்வாதினாய் தியாகிகள் தானே. அதனால் ஏதாவது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் வேற ஒன்றும் சொல்கிறது கிடையாது. அரசியலுக்குள்ளே போக வேணாம். அதுக்கப்புறம் என்ன வேற இன்னும் உனக்கு சிவகார்த்தியன் லைட்டாக ஒரு பஞ்ச் பண்ணணும். என்னென்னா எனக்கு என்ன சொல்கிறது, வன்மம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு நோட் கொடுக்கணும். இந்த வாட்டி என்ன நோட்னா இப்போ ஒரு படம் வருது. அது என்ன சொல்கிறது, அந்த கலைஞர் ரோடில் சிவகார்த்தியன் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப ஷாக்காக இருக்குது. கலைஞருங்கிறது எவ்வளோ பெரிய லெஜெண்டு. அந்த ஆள் என்ன சொல்கிறது, லெஜெண்டு. ஆலமரம் அரசியலுக்கு, தமிழ்நாடு அரசியலுக்கு ஆலமரம், தாய் வீடு, தாய் கழகம். அவர் ரோலில் அவர் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறவங்க தான் ஒன்று அவரை எதிர்த்து அரசியல் பண்ணணும், இல்லை அவரை கூட ஆதரித்து அரசியல் பண்ணணும். அந்த மாதிரிக்கு பெரும் பெரும் பயங்கரமான அரசியல்வாதி தமிழ்நாட்டில். அவர் ரோலில் சிவகார்த்தியனை நடிக்கிறதா கேள்விப்படையில் ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. எனக்கு எப்படி கொடுக்குறா, எப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னே எனக்கு தெரில, என்னன்னே நடக்குது தெரில. சரி, வேறு அவ்வளோதான். எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது. பேக் டு நார்மல். அடுத்து நம்ம எங்கே இருக்கோம், பெலிஸுங்கிற ஒரு நாட்டில் இருக்கோம். பெலிஸ். இந்த பெலிஸ் நம்ம எங்கே இருக்குன்னா மத்திய அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆந்துரஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா குத்தமாலா, இந்த சைடு மெக்சிகோ, இதுக்கடையெல்லாம் இருக்குது. இந்த வாட்டி என்ன பண்ணனா, டாக் பண்ணலை. டாக் பண்ணுறா ஒரு தரைக்கு பக்கத்தில் போய் நிப்பாட்டுவாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னென்னா ஆங்கர் போட்டாங்க. அதான் நடுக்கடலில் நிப்பாட்டினாங்க. நடுக்கடலில் நிப்பாட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்போவுமே இங்கே ஷிப்பில் இருந்து கொடுப்பாங்க. சின்ன சின்ன லைஃப் போட் இருக்குது. லைஃப் போட் வச்சுருப்பாங்க. இந்த எமர்ஜென்சினா ஏதாவது கடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா லைஃப் போட்டை தப்பிச்சு போகிறது கொடுப்பாங்க. அப்புறமா இந்த மாதிரிக்கு ஆங்கர் போட்டால் போகிறதுக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரிக்கு இந்த வாட்டி அந்த அந்த யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு அந்த லோக்கல்லேருந்தே கொடுத்தாங்க. லோக்கல் டூரிஸ்ட்லேருந்தே கொடுத்தாங்க அந்த லைஃப் போட்டு. அந்த போட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். பெலிஸ் சரியான ஒரு பிளேஸு. என்ன சொல், வைல்ட் லைஃப்பாங்கல்ல, அந்த காட்டுப்பகுதி, மலைப்பகுதி, காடும் மலையும் சார்ந்த பகுதி. மருதமாக நெய்தலாம் தெரியல, அது அந்த மாதிரிக்கே பகுதி. காடும் மலையும் சார்ந்த இடம், அதோடு சேர்த்து கடலும் சேர்ந்த இடம். சூப்பராகவே இருக்குது. சரியான ஒரு பிளேஸ். அதாவது எப்படின்னா மோஸ்ட்லி நம்ம நாட்டு ஆளுகள் இங்கே நம்ம நாட்டு ஆளுகள் இந்த இந்த அந்த இடத்த அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க ஜாஸ்தி. ஏன்னா மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது எங்கே இருக்குது என்னென்னு. யூடியூப்பில் கூட இருக்குதா என்னன்னு தெரில, இந்த நாட்டை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு என்னன்னு தெரில. என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு ஊர். அதாவது எப்படின்னா இந்த நாட்டில் என்ன உங்களுக்கு இதுனா கிளி, அப்புறம் அந்த பெரிய அந்த என்ன சொல்கிறது, அந்த கடல் உயிரி, அப்புறம் அந்த ஊர்வனை, அந்த ஓணான்கள், அப்புறம் இந்த மாதிரி நிறையா இது இங்கே இருக்குது. அது பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே இது நமக்கு என்ன சொல்கிறது, இது எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி இங்கே அவ்வளோவா என்ன சொல்கிறது, இந்தியன்ஸ் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் போகாத இது கிடையாது. ஆனால் தெரியாது இந்த மாதிரிக்கு பெலிஸுங்கிற ஒரு நாடு, இந்த மாதிரிக்கு இங்கே டூரிஸ்ட்லாம் போகணும்னு எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி என்னென்னா இங்கே யார் வருவாங்க, யூஎஸ் கெஸ்ட்டு, இல்லைன்னா அமெரிக்கன் கெஸ்ட்டு, இவங்க தான் வருவாங்க. மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு இந்த நாட்டை யார் கண்டுபிடிச்சானா, வழக்கம் போல் ஸ்பானிஷ்லேருந்து வந்த வாஸ்கோட காமா தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவர் கண்டுபிடிச்சவரை விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த நாட்டில் இந்தந்த வளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா போயிட்டார். அதை பிரிட்டிஷ்காரங்க பிடிச்சி, அப்புறம் பிரிட்டிஷ் கைப்பற்றி அங்கே உள்ள மரங்கள் இருக்குது. மரங்கள், அந்த மரத்தில் நிறையா அந்த மரங்கள் நீங்கள் அறுத்து போட்டிங்கன்னா
என்ன சொல்கிறது, ஒரு 50-60 வருஷத்துக்கு வந்து அது வந்து வெடிச்சு போகாது, எதுவுமே பண்ணாது, அந்த மாதிரி வளங்கள்லாம் இருக்குது. அதனால தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 2 பிரிவான மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பானிஷ், அந்த அந்த என்ன சொல்கிறது, ஸ்பானிஷ் மக்கள் அந்த ஜாஸ்தி அவங்களோட இது இருக்குது. அவங்களுக்கு இன்னொரு தான் ஆஃப்ரிக்கன் சைடு, இந்த ஆஃப்ரிக்கன் இருக்காங்க, அவங்க 2 பேர் இருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா வந்து 3 முக்கியமான பிஸ்னஸ் நடக்குது. ஒன்று வந்து டூரிசம், ஃபஸ்ட்டு ஒன்று டூரிசம், பயங்கரமான செம்ம ஒரு பூமில் இருக்குது இங்கே டூரிசம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் இருக்குல்ல, மரங்கள் இங்கே உள்ள மரங்கள் வந்து எல்லாமே இந்த பிரிட்டிஷ் அந்த மாதிரி அந்த பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் கட்டுறதுக்கு இங்கேருந்து எடுத்து போயிருக்காங்க. 3வது வந்து கொக்கைன், போதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா இங்கே இருந்து வந்து நான் நடத்துறது யாருன்னா மெக்சிகோவில் இருக்காங்களா அந்த மாஃபியா, அவங்க தான் இதை வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படின்னா வந்து இந்த நான் இங்கே வந்து வச்சு நான் சொல்கிறேன் என்னென்னு, இந்த கரீபியனு இங்கே மெக்சிகோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மதுபானங்கள் சரக்குகள் வந்து எல்லாமே ஒரு ஃபுட்டோட ஒரு மிக்சர் தான். ஆக்சுவலி அதான் கலாச்சாரமே. கொஞ்சம் நம்ம ஊரில் வந்து அதோட என்ன சொல்கிற அதோட இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் அதோட அது வந்து ஒழுங்கான தயாரிப்பு கிடையாது, அவ்வளோதான். மக்களில் குறை சொல்லக்கூடாது. அவங்களோட என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து அதை மிக்சிங்கை கலக்கிறது, இது பண்ணுறது அந்த மாதிரிக்கே வந்து ரொம்ப காலம் வந்து அடித்து வந்து ரொம்ப இதாகிடுது. அது வந்து ரொம்ப லோக்கலான மட்டமான சரக்குகள் தயாரிக்கிறது. இங்கெல்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. க்ளீனாக நீட்டாக எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டு, அதனால் வந்து சரக்குக்கு இங்கே வந்து எதுவுமே நார்மல் தான். இங்கே பெரிய உதவினா இந்த கஞ்சா கொக்கைன் இங்கே தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதுதான் இங்கே வந்து டேஞ்சர். அது மாஃபியா இங்கே இருக்க சங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் புவரான கண்ட்ரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆஃப்ரிக்கன்ஸு வந்து கொஞ்சம் புவர் லெவலில் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பானிஷ் இருக்காங்க, அவங்க வந்து ஹை ரிச் லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி 2 பிரிவாக இங்கே இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே சும்மா ஜஸ்ட்டு வந்து போர்ட்டுக்கு உள்ளதே உங்களுக்கு எல்லாமே சூப்பராகவே இருக்குது. எல்லாமே சூப்பராகவே இருக்குது. அப்புறம் வெளியில் வந்தப்போ சும்மா போயிட்டு வரும். ஒரு ஊர்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு நான் சொன்னேன் பாருங்க, அந்த ஓனான் எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த வெளில போனப்போ பார்த்தா எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி, சுத்தமாக ஒரு கார் பார்க்கிங் மாதிரி வேலி கம்பி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து அது இருந்துச்சு. அதை சரின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். அது கம்பி அந்த ஃபோனு உள்ளே போக மாட்டேங்குது, எடுக்க முடியல அந்த வீடியோ. சரியான பெருசு. இந்த மாதிரி நிறைய அந்த காட்டு விலங்குகள், பறவைகள், என்ன சொல்கிறது, வேற இன்னொரு ஒன்று இருக்குது இங்கே வந்து ஒரு ஜாக்குவார். அந்த அப்புறமா சொல்கிறேன் இந்த ஸ்டோரி என்னென்னு. அப்புறம் இந்த மாதிரி ஓனானுக்கு இந்த மாதிரி கடல் உயிரிகள் இந்த மாதிரி வந்து ஒரு காடு மரங்கள் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு செமையான பிளேஸு. இந்த என்ன சொல்ற, இப்போ வந்து கொஞ்சம் பணக்கார ரிச்சான நாடு என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய பெரிய என்ன சொல்கிறது, இந்த கலாச்சாரத்தையே பார்த்து ரிச்சான கலாச்சாரத்தையே பார்த்துட்டு அப்படியே இந்த சைடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வித்தியாசமாகவே இருக்கும். நான் கூட நினைப்பேன், என்னடா இது ஒரு நாடுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்களே என்னென்னு பார்ப்பேன். உள்ளே நோண்டி பார்த்தா தெரியும் அதுக்குள்ளே என்ன சொல்லுவாங்க, சிப்பிக்குள் முத்து மாதிரிக்கு தான் அதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னே தெரியாது அந்த கண்ட்ரியில் நமக்கு. ஆனால் உள்ளே நோண்டி பார்த்தா செம்மையாக இருக்கும், சரியான இருக்கும். எனக்கே இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு. சரி, என்னடா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த நாட்டை. வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன். ஆனால் இவ்வளோ இது இருக்குது இந்த நாட்டில், அவ்வளோ ஃபேமஸானதுலாம் இருக்குது. நீங்கள் பார்க்காத என்ன சொல்லுவோம், ஓனானுக்குள்ள வெரைட்டியே பார்க்கலாம். இந்த கிளிகள் இருக்குது, 60,000 கிளி இருக்குங்கிறாங்க. 6,000 கிளி இருக்குங்கிறாங்க. 6,000 டிஃப்ரெண்ட்டான கிளி இந்த நாட்டில் தான் இருக்குது. பெலிஸுங்கிற நாட்டில் தான் கிளிகள் வித்தியாசமாக இருக்குங்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த என்ன சொல்கிறது, ஓனான்கள், அப்புறம் எலிகள், சரி எலியும் அணிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு உயிரினம் இருக்குமா, அதுதான் இங்கே ஃபேமஸான ஃபுட்டுங்கிறாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, உயிரினங்கள் அந்த மாதிரி வித்தியாசமாகவே இருக்குது. சரியான ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அப்படியே வெளில வந்து அப்படியே சுற்றிட்டுங்கிட்டு வந்தப்போ அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, வேறு என்ன சொல்கிறது, இங்கே வந்து லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்கிறது, பெலிஸை பற்றி என்ன சொல்கிறதுனா, அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து இங்கே வந்து தேங்காய், அந்த அந்த கோகோனட் அந்த மாதிரிக்கே ஒரு கொஞ்சம் ஃபேமஸ். இந்த இங்கே பெலிஸுங்கிற சைனேஜில் மத்தியில் அந்த ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். இந்த கிளியில் இசட் இருக்கும். கிளி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படியே எங்கிட்ட பூங்கிடுச்சுமா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இப்படியே போகையில் ஒரு பேர்ட்ஸ்லாம் அப்படியே இருந்துச்சு. எடுத்து பார்த்தா வித்தியாசமாகவே இருக்குது. எல்லாம் முரடா ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஊர்லலாம் அது வந்து இருக்குதா என்னன்னு தெரியல. ஒரு சரணாலயங்களில் இருக்கும்.
இருக்கு. இந்த பறவைகள்லாம் வித்தியாசமாகவே இருக்குது. எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, வித்தியாசம், வைல்ட் லைஃப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாகவே இருக்குது. அப்புறம் இன்னொன்று இப்போ தான் ஒரு மேட்ருக்கு என்னென்னா வந்து ஜாக்குவாருங்கிற ஒரு புலி வகை. அதாவது வந்து உலகத்திலே வந்து அதிகமான கிளிகளையும் அதிகமான ஜாக்குவாருங்கிற ஒரு புலி வகைகளையும் கொண்டுள்ள நாடு இந்த நாடு தான். நான் கூட ஜாக்குவாருங்கிறது வந்து சிறுத்தை நினச்சேன், ஆனால் சிறுத்தை கிடையாது. அது புலி வேற, ஜாக்குவார் வேற. நம்ம ஜாக்குவார் கார்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அங்கே உள்ள ஜாக்குவாரோடைய பிறப்பிடமே இந்த பெலிஸில் தான். இங்கே தான் வந்து ஜாக்குவாருக்குங்கிற தனியாக ஒரு ஜூவே இங்கே இருக்குது. அந்த சரணாலயங்கிற ஜூவே இங்கே தான் இருக்குது. இந்த நாட்டோடைய பாரம்பரிய அந்த விலங்குகள், அந்த ஒரு விலங்கு என்ன சொல்கிறது, இந்த கிளி, இந்த மாதிரி கிளி பறவைகள், அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இது. அதாவது எப்படின்னா வந்து நம்ம இந்த பில்டிங்கு அந்த மாதிரி பார்த்து, இந்த கிளப்பு பப்பு பாரு அந்த மாதிரி பார்த்துட்டு இங்கே வர வந்து கடலோட பண்ண சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து ரம் பஞ்சு, ரம்மு அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நான் பார்த்துருக்கேன், இங்கெல்லாம் பாயெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ரம்மு வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி கூல்ட்ரிங்க்ஸு அந்த என்ன சொல்கிறது காக்டெயில் பண்ணி கொடுத்து நல்ல ஒரு டூரிஸ்ட்டுக்கு வந்து செமையான இடம். ஆனால் அவங்க தான் ஏழ்மையில் இருக்கிறாங்க, ஆனால் வந்து இந்த டூரிசத்தை வந்து சரியாக பாதுகாக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ டூரிசம் பண்ணுறாங்களே அப்படின்னு. ஆனால் என்ன கரீபியன் நாட்டில் ஆட்டி படைக்கிறது, உலகம் ஃபுல்லாக ஆட்டி படைக்கிறது வந்து கொக்கின் கஞ்சா. இதுதான் அது வந்து என்ன சொல்கிறது, அதுதான் அவங்க இங்கேயே பிரச்சனையே. வந்து சரக்குங்கிறது பிரச்சனையே கிடையாது. இந்த பாருங்க பெலிஸ், இந்த ஜாக்குவாருங்கிறது தான் வந்து இங்கே உள்ள ரொம்ப ஃபேமஸ்ஸு. எப்படி பார்த்தாலும் ஒரு அதிகமான ஜாக்குவாருங்களோட இதுதான் இருக்குது. புலி வேறு, ஜாக்குவார் வேறங்கிறாங்க. இப்போ சீட்டா சிறுத்தைகள் வேற அப்படிங்கிறாங்க. ஜாக்குவார் என்றாவே நினைவுக்கு வருவது பெலிஸ். இங்கே அதிகமான புலிகள் இந்த ஜாக்குவாருங்கிறது இருக்குது.